கொட்டை காஞ்சிரும் குழம்புக்கு போடுறதுக்கு. அப்படியே இந்த சொலையை கடிக்க இது ஒன்று கடிச்சு பார்த்தா தேன் மாதிரி போடுங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி கொத்துக்காய் குழம்பு. கொத்துக்காய் வந்துட்டு அந்த தோலெல்லாம் சீவி பாருங்கள் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கோம். இந்த மேல் தோல் எல்லாத்தையும் சீவிட்டு திரும்ப நல்லா கழுவிட்டு இப்போ வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டில் கொத்துக்காய் குழம்பு தான். அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து பலாப்பழம் கொடுத்துட்ருக்காங்க. அந்த பலாப்பழம் நேற்று தான் கொடுத்துருந்தாங்க. அதுதான் அரிஞ்சு இன்றைக்கி பசங்கள்லாம் சாப்பிட்டு போகிறாங்க. வாங்க இது வந்துட்டு நம்ம எப்படி குழம்பா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குழம்பு வந்துட்டு ஏற்கனவே இந்த கருப்பு மொச்சை பயிறு போட்டிருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற கொத்துக்காய் வந்துட்டு உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இது கொஞ்சம் நல்லா வேக விடணும். இது வெந்ததுக்கப்புறமா நம்ம குழம்பு வைக்கலாம். இது வேக விட்டு கொஞ்சம் நேரம் கட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது முறக்கு கொத்துக்காவுக்கு வந்துட்டு பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் இடிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் முழுசாக இருக்குது, தக்காளி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம முழுசாக வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பூண்டு வெங்காயம் இடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து போடணும். பாருங்க வதக்கி வந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற கொத்துக்காய், கருப்பு மொச்சை பயிறு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இது எல்லாமே போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம். இது அப்படியே நம்ம உள்ளே போட்டுடலாம். இது கூட வந்து மஞ்சள் தூள் தேவையானது, மிளகாத்தூள் நம்ம வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். உப்பு வந்து நம்ம காய் நம்ம இது பண்ணும்போது உப்பு கொஞ்சமாக போட்டோம்னா உப்பு குறைஞ்சிக்கணும். நம்ம வச்சுருக்கிறத கொத்துக்காய் எப்படி அழகாக கிரேவி ஆகிடுச்சுருங்க. இப்போ வந்துட்டு நம்ம கொத்துக்காய் எல்லாமே வேக வச்சுருக்கீங்களா தண்ணி,
வேக வச்ச தண்ணியை வந்து ஊற்றிடலாம். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். நம்ம வந்து குழம்பு வச்சுட்டோம். இது அப்படியே நல்லா கொதிச்சு அப்படியே நம்மளுக்கு கிரேவி பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இறக்க வேண்டியதுதான். வந்து தட்டு போட்டு இப்போ நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா கொதிச்சு நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கிரேவி மாதிரி வந்துடும்.